இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம். உம்முடைய சந்நிதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக, உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக. இங்கே தாவீது சொல்றாரு, உம்முடைய சந்நிதியிலே என் நியாயம் வெளிப்படுவதாக. கர்த்தருடைய சந்நிதியில்னா தேவா ஆலயத்தில் தேவனை தொழுது கொள்ளுகிற எல்லையில் நமக்கு நியாயம் வெளிப்படணும் இல்லையா? அதுதான் தாவீது கேட்குறார், என் நியாயம் வெளிப்பட வேண்டும். உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக. தேவன் நீதியும் நியாயமும் நிறைந்தவர் இல்லையா? அவருடைய வலது கரம் நீதியினாலே நிறைந்து இருக்கிறது. அவர் நித்திய நியாயாதிபதியாக இருக்கிறார். அதனால் அவருடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்கும் என்பதை தாவீது அறிந்திருக்கிறார். அதனால தான் அவர் தேவ சந்நிதியில் போய் தன் நியாயம் வெளிப்படும்படியாக கர்த்தரிடத்தில் தன் இருதயத்தை ஊற்றுகிறார்னு பார்க்குறோம். சங்கீதம் 37:6 பார்க்குறோம், உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பகலை போலவும் அவர் விளங்க பண்ணுவார். அப்போ நம்முடைய நியாயம் வெளிப்படணும், நம்முடைய நீதி வெளிச்சத்தை போல நியாயம் பகலை போல விளங்கணும்னா நம்ம முதலாவது என்ன செய்யணும்னா, முதலாவது கர்த்தரிடத்துல நாம் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்போ அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நமக்கு அருளை செய்வேன் என்று சங்கீதம் 37:4 சொல்கிறார். தேவனிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருப்பது என்ன? கர்த்தரை தேடுவது, அவரை மகிமைப்படுத்துவது இல்லையா? அவரை பாடி துதித்து மகிமைப்படுத்தி அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் கொடுத்து நம் வேண்டுதல்களை நாம் கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தும் போது அப்பொழுது அவர் நமக்கு பதில் கொடுப்பார். அதே போல் நம்ம என்ன காரியங்களை செய்ய போகிறோமோ அந்த செய்ய போகிற காரியத்தின் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும் இல்லையா? ஒரு படிப்பு காரியமாகட்டும், ஒரு திருமண காரியமாகட்டும், இல்லை எந்த ஒரு முடிவை நம்ம எடுக்கணும்னாலும் அதனுடைய வழிகள் என்ன என்பதை கர்த்தர் நமக்கு போதிக்கணும். அப்படி அவர் கையில் நம்ம ஒப்பு கொடுத்து அவர் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்கும்போது அப்பொழுது அவர் நம் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இது சங்கீதம் 37:5 இவ்வாறு சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ முதலாவது நீங்கள் தேவனிடத்தில் உங்கள் நீதியை சாட்டுங்க. உங்கள் நீதி சரியாக இருக்குமானால் கர்த்தர் அதை காரியத்தை உங்களுடைய காரியங்களை எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவார். ஏன்னா 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 6-9 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறார், உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாய் கொடுப்பதே தேவனுடைய நீதி. அப்போ தேவனுடைய நீதி என்னவா இருக்கு? உபத்திரவப்படுகிற உங்களுக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார். உபத்திரப்படுத்தின உங்களுக்கு தேவன் உபத்திரத்தை தருவார். இதை நீங்கள் விசுவாசிங்க. அதனால் நீங்கள் மனம் பதறாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். உங்கள் எல்லையிலே நீதி நியாயத்தை சரி கட்டுவார். என் நியாயம் எப்படி விளங்கும்னு அன்னைக்கு தாவீது தேவனிடத்தில் முறையிட்டது போல அனுதினமும் உங்களுடைய காரியங்களை கர்த்தரிடத்தில் நீங்கள் சொல்லி வரலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அவருடைய இளைப்பாறுதலை உங்களுக்கு தருவார். அவருடைய நீதியை உங்களுக்கு விளங்கும்படியாய் செய்வார். ஏன்னா தேவனை அறியாதவர்களுக்கு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையின் தூதரோடு ஜுவாலித்து எறுகிற அக்கினியோடு வானத்திலிருந்து வெளிப்பட போகிறார். அப்பொழுது அவனவன் செய்த கிரியைக்கு தக்க பலனை அவர் கரத்தில் கொண்டு வர போகிறார். அதனால நீங்கள் கலங்காமல் திகையாமலும் தேவனிடத்தில் உங்களுடைய காரியத்தை வைங்க. அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்கள் மகிமைப்படத்தக்கதாய் நீங்கள் எங்களுடைய சாட்சியாய் விசுவாசித்தவர்கள் எல்லோரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது கர்த்தர் அவனவன் நீதிக்கு தக்க பலனை கொடுக்க போகிறார் என்பதை நீங்கள் விசுவாசிங்க. இன்னைக்கு எசேக்கியேல் 18:25 சொல்லப்படுது, நீங்களும் ஆண்டவருடைய வழி செம்மையாக இருக்கவில்லை என்கிறீர்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே கேளுங்கள், என் வழி செம்மையானதா இராதோ? உங்கள் வழிகள் அல்லவோ செம்மை அல்லாததா இருக்கிறது. இன்னைக்கு நிறைய காரியங்கள் நாம் குற்றம் இல்லாதவங்க போல நம்ம தேவனிடத்தில் கேட்குறோம், ஆண்டவருடைய வழி செம்மையா இல்லை, சரியா இல்லைன்ட்டு. இல்லை, யாருடைய வழி செம்மையா இல்லைன்னா நம்முடைய வழி தான். நம்முடைய வழி செம்மையாய் சரியாக இருந்ததுன்னா நமக்கு நிந்தையோ அவமானமோ நியாயக்கேடோ நமக்கு வராது இல்லையா? எசேக்கியேல் 18:29 அதான் சொல்லுது, இஸ்ரவேல் வம்சத்தாரே ஆண்டவருடைய வழி செம்மையா இருக்கவில்லை என்கிறீர்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே என் வழிகள் செம்மையா இராதோ? உங்கள் வழிகள் அல்லவோ செம்மையா இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ நம்முடைய வழிகள் தான். ஏன்னா அவனவன் தன் சுய இச்சையின்படி சிக்குண்டு தான், பாவத்தில் சிக்குண்டு தான் வேதனைப்படுகிறான் இல்லையா? எந்த ஒரு சோதனையும் கர்த்தர் தருகிறவர் அல்ல.
இல்லையா? சோதிக்கப்படுகிறவனுக்கு தேவன் உபத்திரவப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லமையுள்ளவர் தேவனா இருக்கிறாங்க கண்டு அவர் உபத்திரவப்படுத்துகிறவர் அல்ல. அதனால இன்னைக்கு உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய வழி செம்மையா இருந்ததுன்னா கர்த்தர் உங்கள் காரியங்களை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். யூதா 1:24 சொல்லுது, வழுவாதுபடி உங்களை காக்கவும் மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் கர்த்தர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். உங்களை வழுவாதபடி காக்க, இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்போது வழிவிட்டு விலகாதபடி அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் வரை, நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்தும் வரைக்கும் கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை யாரையும் அவர் கைவிடுவதும் இல்லை. அதை நீங்கள் விசுவாசிங்க. எசேக்கியேல் 33:17 சொல்லுது, உன் ஜனத்தின் புத்திரரோ ஆண்டவருடைய வழி செம்மையானது அல்ல என்கிறார்கள். அவருடைய வழி செம்மையானது இல்லையா? கர்த்தருடைய வழி எப்படி இருக்க? அவருடைய வழி செம்மையானது தான். ஆனால் ஜனத்தின் புத்திரர்கள்னா சொல்கிறாங்க அவருடைய வழி செம்மை இல்லைன்னு சொல்கிறாங்க. சங்கீதம் 37:33 சொல்லுது, கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. அப்படின்னா என்ன? நியாயக்கேட்டினுடைய மகனுடைய கரத்தில் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை விடமாட்டார். அவன் நியாயம் விசாரிக்கப்படுவதில்லை, அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையிலே அவனை ஆக்கணைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆக்கணைக்குள்ளாக தண்டனைக்குள்ளாக அவர் தீர்க்க மாட்டார். ஏன்னா அவர் நித்திய நியாயாதிபதியாக இருந்து அவர் நியாயத்தை விசாரித்து யார் அக்கிரமத்தை செய்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் ஆக்கணைக்கு உட்படுத்துவார். நீங்கள் அதை விசுவாசிங்க. எசேக்கியேல் 33:20 சொல்லுது, நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையானதல்ல என்கிறீர்கள் இஸ்ரவேல் வீட்டாரை, நான் உங்கள் ஒவ்வொருவனையும் அவனவன் வழிகளின்படியே நியாயம் தீர்ப்பேன். அப்போ அவனவன் கிரியை, அவனவன் வழி, ஒருவன் அக்கிரம வழியில போய் மற்றவங்களை துன்புறுத்துறான்னா அதே வழியில போய் கர்த்தர் அவர்களையும் பிடிப்பார். அப்படியாக அவர் நியாயம் தீர்ப்பார். அவர் செம்மையான வழியிலே சென்று செம்மையானவைகளை தான் அவருடைய பிள்ளைகளுக்கு செய்வார். அதனால இன்னைக்கு உங்களுடைய நியாயம் விளங்கலையே என்று நீங்கள் கதற வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். கர்த்தரிடத்தில் உங்கள் நீதியை நியாயத்தையும் தெரியப்படுத்துங்க, வெளிப்படுத்துங்க, அவருடைய சந்நிதியில வெளிப்படுத்துங்க. உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாகன்னு சொல்லி உங்கள் நியாயத்தை கர்த்தரிடத்தில் நீங்கள் சொல்லும்போது கர்த்தர் உங்களுக்கு நீதியும் நியாயத்தையும் செய்வார். கர்த்தருக்கு உங்கள் வழியை ஒப்புவித்து அவர் மேல் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும்போது கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமீன்.